ஒரு முறை ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் வைக்கணும்னு எனக்கு ஆசை. அப்போ எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா தேவை இருந்தது. ஒரு 10க்கு 10 ரூமில் ரெக்கார்டிங் தியேட்டர் அப்போ ரெடி பண்ணிடலாம். எனக்கு ஒரு சாஃப்ட்வேர்லாம் போட்டு பண்ணணும்னு ஆசை. ஏன்னா அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு, நிறையா சாங்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ எனக்கு 2 லட்ச ரூபா இமீடியட்டாக தேவை. அந்த சில நேரம் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன தோணும்னா டக்குன்னு எய்த்தாப்பிற்கு பைக்கில் கையை விட்டு எடுத்துக்கலான்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் அப்படியே இது பண்ணுது. அப்போ எனக்கு ஃபோன் வருது. அப்போ டெரிமேஸ் புக்கெலாம் படித்து, டெரிமேஸ்லாம் எப்படின்னா பெரிய விசுவாச வீரர்கள்லாம் இவங்கள ஒரு ஆள், அவங்கெல்லாம் உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கிறதா அப்படி கேட்டால், அன்றைக்கி இப்போ ஒரு 2 லட்ச ரூபா தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 லட்ச ரூபா தேவை இருக்கான்னு கேட்டால் அவங்க சொல்லுவேன், நம்மளா கேட்டால் தானே தப்பு, அவனா தானே கேட்குறான், ஆமாம் சார் தேவை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் முரட்டு விசுவாசத்துக்காரங்க சொல்லுவாங்க, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை முடித்து நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையில் நிறைவாக்கி இருக்கிறார். அப்போ எப்படி தருவான்? தரணும்னு தேவனோட தர வைக்கணும்னு தொட்டுட்டாருன்னா என்கிட்ட இந்த கேள்வியே நீ கேட்க மாட்டார். ஒருத்தன் ஊழியத்துக்கு உங்களை தேவனை அழைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட ஐயா நான் ஊழியத்துக்கு எனக்கு அழைப்பு இருக்கான்னு கேட்கவே மாட்டான். குழப்பம் இருக்கும். இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாலும் திரும்ப வருவான், இல்லை சார் திரும்ப அப்போ அவனுக்கு அழைப்பு இருக்குன்னு அர்த்தம். எப்படியும் மண்ணுக்குள்ளே இருந்து விதை வெளியே வருது, அப்படி வெளியே வந்துடும். அப்போ தேவனை செய்வார். அவையெல்லாம் கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்களாம். வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. டிக்கெட் எடுக்கிற தேவன் போ ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து ரெடியாக அப்படின்றாராம். டிக்கெட்டு காசு இல்லை போடான்றார். போ நம்ம இன்னொருத்தர் வாங்க திரும்ப செப்பரிங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது வாங்க 2 பேரும் வரிசையில் போவோம். போயிட்டுருக்காரான். ஒரு 5 பேர் தான் இருக்கிறேன். இவன்ட்ட காசே இல்லை. இடையில இவன்ட்டையும் வாயை திறந்து கேட்கல. நல்லா கவனிங்க, மாம்சத்தில் எதையுமே செயல்படுத்தக்கூடாது. ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு ட்ரெயினில் தேவன் யாரை சொன்னார் இல்லை பரவாயில்ல. ஆனாலும் உங்களை அது என்ன போலீஸு, ரயில்வேல இருக்க போலீஸ், ரயில்வே போலீஸா காப்பாற்றிடுவார் தேவன். தேவன் வந்துடுவார், வேறு விஷயம். ஆனால் தேவன் சொல்லிட்டாருன்னா இறங்கிடணும் தைரியமாக. நான் சொல்லாமல் சரி பற்றி பேசலை. இப்போ போயிட்டே இருக்கிறாரு. டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்துச்சு. டக்குன்னு திரும்பினான். அவன் நேரம் அவளை பேசிக்கிட்டு இருந்தவன், உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறது இல்லை வேணாம், ஐ ஹாவ் மணின்ட்டாப்லையான். இனிமேல் எங்கிட்டு கூடி வரும். அடுத்து கிட்டக்க போகும்போது டக்குன்னு அவன் திரும்பி, இல்லை டெரிமேஸ் கர்த்தர் உங்களுக்கு சேர்த்து டிக்கெட் எடுக்க சொல்கிறான்னு எடுத்துட்டான். டிக்கெட்டை வாங்கினதுக்கப்புறம் சொன்னாரான், என்கிட்ட காசு இல்லை, தேவனோட வார்த்தையை நம்பி நான் வந்துக்கிறேன். எப்படி இருந்துக்கிறேன். அப்போ நான் ரெக்கார்டிங் செட் வைக்குமே என் ஃபோனில் பேசுகிறாங்க. அப்புறம் எப்படி இருக்கேன் மினிஸ்டர், எப்படி போய்ட்டு உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கிறதான்றாங்க. அப்படி உள்ள துடிக்குது புஜம். ஆமாம், சொன்னோம்னா ஜெயிப்பது நிஜம். உள்ள தக்கி அப்படி ஓடிட்டு இருக்குல்ல. நான் சொன்னேன், டெரிமே சொன்ன அதே வார்த்தையை சொன்னேன், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே என்ற குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி இருக்கிறார். வச்சுட்டேன். டெரிமேஸ் நடந்தமே நமக்கு ஒரு அற்புதம் நடக்குண்டான். ஆனால் மேட்ரு என்னன்னா, எனக்கு அது நடக்கலை. ரெக்கார்டிங் தியேட்டரு கனவு அப்படியே. அப்போ ஒரு நாள் பைபிள் வாசிக்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த வார்த்தை எழுதும்போது பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறான். அது ஒரு மாமாட்டன் ஏதோ ஒரு சிறை பேருக்கு சொல்கிறாங்க. தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற கடிதம் அது. அவனை 2 சங்கிலியில் கட்டி தொங்க போட்டுருக்கிறாங்க. சொல்ல எழுதுறாங்க அந்த வரியை. அவன் ஜெயிலில் இருந்தப்போ அந்த சிறை அதிகாரி பவுல் ஒரு பெரிய கைன்னு தெரிஞ்சனால அவன் தனக்கு பணம் கொடுப்பான் ரிலீஸ் ஆகிறக்குன்னு சொல்லி 2 தடவை கூப்பிட்டு பேசுகிறான். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, ஏதாச்சும் கவனிச்சு விடுங்க, வெளியே விட்டுருவோன்றான். அவன் சொல்கிறான், சார் நான் உள்ளே இருக்கிறது தான் நிருபம்லாம் எழுதுறதுக்கு தான் உள்ளே இருக்கிறேன் போல நான், ஆனால் வெளியே போகணுன்ற ஆசை அவருக்கு இருக்குது. ஆனால் வெளியே என்ன கொண்டு வர நினச்சா இந்த மீன் பிடிக்கிறவன் அவன் பேர் என்ன, பேதுரு, நம்ம உடைக்க மாட்டாரா? அப்போ உடையலைன்னா என்ன அர்த்தம்னா, நான் காசு கொடுத்து வெளியே வர மாட்டேன். கிளாஸ்னு நீங்கள் ஒரு பெரிய கிளாஸ் நினச்சிடக்கூடாது. அப்படி இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சாதாரண ஒரு பல முறை இயேசுவை மறுதலித்த பேதுருவுக்கு தேவன் கதவை திறப்பாருன்னா, சிலர் சொல்கிறாங்க இயேசு வாங்கின அடியை விட பவுல் வாங்கின அடி கூடன்றாங்க. இயேசு வாங்கின அடிக்கு எது வேல்யூனா, அது வெறும் பாடியில் வாங்கின அடி கிடையாதான், அது சோலில் வாங்கினது. அதான் இயேசுனார் வாங்கினது. உடம்பு கிழிக்கப்பட்டது, உழுகிற நிலம் போல் மாற்றப்பட்டது. நான் சொல்லுகிற வசனங்களை ஃபுல்லாக கேட்டுட்டு தான் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும். ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமந்தார். அதுதான் இருக்கிறது பெரிய வழி. ஆனால் பவுல் அந்த பாவத்தை சுமக்கலை. அதனால உடம்புல வாங்கின அடி அவனுக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது பவுல் வாங்கினது ஒன்றுமே
கிடையாது. அவ்வளோ வாங்கினவன் எனக்காண்டி ஜெயிலுக்கு கதை கூட அவர் திறக்கலன்னா, நான் காசு கொடுத்தா வெளியே வரணும், என்னடா சாமின்ற இடத்துக்கு அவன் வந்துட்டான். இவனும் திரும்ப திரும்ப கூப்பிட்டு பேசுகிறான், காசே தரல. கடைசியில் அவன் என்ன செய்கிறான், அவன் ரிலீஸ் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டான். அவன் வந்து என்ன எத்திக்ஸு, பொலிட்டிக்கல் எத்திக்ஸ், என்னமோ சொல்லுவாங்களே, தர்மம், என்ன தர்மம், தொழில் தர்மம், என்ன சொல்லுவாங்க, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு. காசு தரல விட்டுட்டு போயிட்டான். ஆனால் பவுல் வெளியே போல, ரிலீஸ் ஆகின ஒரு எதிர்பார்த்தான என்னன்னு தெரியல. ஆனால் சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், காசை கொடுத்து நான் வெளியில் வரலடா, விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். நான் பெயிலை காத்துக்கல, பெயிலை மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். கர்த்தர் சொன்னார், நீ ரெக்கார்டிங் தியேட்டரை மிஸ் பண்ணிட்ட, ஆனால் விசுவாசத்தை நீ காத்துக்கிட்ட. வாழ்க்கையில் எதை வேணாலும் மிஸ் பண்ணிக்கா ஜஸ்டின், ஆனால் ஃபெய்த்தை மட்டும் மிஸ் பண்ணிடாத, அது உனக்கு கோடி கோடியாக கொட்டி தரும். 32 ஏக்கரில் 10க்கு 10 ரெக்கார்டிங் தியேட்டரில் ஏவிஎம் ஸ்டுடியோ மாதிரி ஒரு ஸ்டுடியோவே கட்ட போகிறோம். உள்ளுக்குள்ளே சினிமாவே எடுக்கலாம். கையை தட்டு. ஆமாம், என்னுடைய ப்ராஜெக்ட் உள்ளே இருக்கிறத ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு படமே எடுக்கலாம். ஆமாம், அம்புட்டும் செட் பண்ணி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நண்புக்குரியவர்களே, 30 ஏக்கருக்கு நான் 300 ஏக்கர் பிளான் போட்டு என்ன சொல்ல வரேன் நண்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே நம்ம எதை இழந்தாலும் தேவன் உயிரோடு இருக்கார்ல. அப்போ பைபிள் சொல்லுது, பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்களாம். பாக்கியவான்கள் மீன்ஸ் என்னன்னா, இவருக்கு நடக்கலையா, தைரியமா இருங்க. சொல்லுங்க, மேட்ச் இன்னும் முடிக்கல, நடக்கும், நடக்கும். இன்னொரு இரவு இருக்கிறது என்றால், இன்னொரு பகல் இருக்கிறது என்றால், இந்த இரவிலும் பகலும் வேலை செய்கிற தேவனும் இருக்கிறார் என்ற அர்த்தம். நாளை ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது, ஆகையால் நாளை காலை நான் விழிக்கப் போகிறேன். கை தட்டு. ஆமென். ஒரு நாள் விடுகிறது என்றால் அதன் அர்த்தம் அந்த நாளில் ஏதோ ஒன்று உனக்காய் செய்வதற்கு தேவன் காத்திருக்கிறார். இந்த உலகம் மிகப்பெரிய அற்புதங்களை காண முடியாமல் போனது காரணம், தேவன் நிற்க சொன்ன இடத்துல வந்தவர்கள் என்ன செய்வதில்லை, நிற்பதில்லை. அவர்கள் அவசரப்பட்டு ஏதோ ஒன்றை தங்கள் சுய முயற்சிகளிலே செய்து விடுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு விசுவாசத்தை விட அந்த இடத்தை கைப்பற்றுவது முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமோ தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்திற்கு காத்திருந்தான். டக்குன்னு ஒரு கத்தி எடுத்துட்டு, எம்மரியில மரியாதை போயிரு, பாம்பு கட்டியிருக்கேன், ஓடிடு. இந்த மாதிரி ஒரு சில்லறையான வேலைகள்லாம் என்ன செய்யல. அமைதியா இருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்கு பொறுமையாய் காத்திருந்தான். பொறுமை உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் தான் பொறுமை உள்ளவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. விசுவாசம் இல்லைன்னா, இங்கே பாருங்க, ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க, 9:30 மணிக்கு கடைசி பஸ், ஆனால் 8ஆம் நம்பர், ஒரு காலத்தில் 8ஆம் நம்பர் பஸ்ஸுக்கு நிற்போம், 9:50 வரும் லாஸ்ட் பஸ்ஸு. அதாவது யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, எங்கள் ஆணையர் பொறுமையும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா 1.25 மணி நேரம். சர்ச்சுக்கு நான் கீபோர்டை தூக்கி தோளில் போட்டுட்டு எங்கள் சர்ச்சில் போய் வாசித்துட்டு நான் வந்து நிற்பேன் அந்த 8ஆம் நம்பர் பஸ்ஸுக்கு. நின்றுக்கிட்டு இருந்தா காரில் போகிறேன், காரில் போயிடுவான், பைக்கில் போகிறேன் போயிடுவான். வேறு சாதாரண மெயின் ரோட்டில், மெயினில் அலங்காநல்லூர் போகிறவங்களாம் பஸ்ஸு நிறையா பஸ் இருக்கும். எங்கள் ஏரியாவுக்கு ஒன்று வரும், அது மதிய நேரத்தில் 3 மணி நேரம் ஆகி போயிடும். அதை கரெக்டாக முடிச்சுட்டு வரணும். எங்கள் பாஸ்ட் 5வது பாயிண்ட்டை தாண்டி 6வது பாயிண்ட் எடுத்துட்டாருன்னா முடிஞ்சிச்சு, நீங்கள் வீட்டுக்கு 4 மணிக்கு தாண்டாட முடியும். எவன் எஸ்கேப் ஆகலாம். நான் கீபோர்டில் உட்காந்துருக்கேன், நான் எஸ்கேப் ஆக முடியாது, உட்காந்துருக்கேன், தூக்கிட்டு நிற்பேன். எல்லாம் போயிட்டு சில நேரம் சாப்பிட்டு தூங்கிட்டு வருவான். ஜஸ்டில் என்ன நீ இன்னும் வீட்டுக்கே போலையா? யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கு. அப்போ நைட்டு, சில நைட்டு டைம் 9:45க்கு காத்திருப்போம். 9:30க்கு வரீங்க, 9:45 to 10 வரணும் பஸ்ஸு. 10:05 வரைக்கும் பஸ்ஸு வரல. அப்போ நாங்கள் வந்த உடனே அந்த ஸ்டாப்பில் நம்ம ஏரியாக்காரன் நிற்பாங்க, மேகம் போன்ற திரளான சாட்சி நிற்கும். என் நம்மால் இருக்கேன், என்ன போகலாம் பயிருக்காடா பாடா அப்படின்ட்டு அம்பிட்டு பேரும் அப்போ வந்து நிற்பாங்க. நாங்கள் வந்து எங்கேயாச்சும் வெளியே ஷாப்பிங் முடிச்சுட்டு வரோம். அங்கே சரவணா ஸ்டோரில் வேலை பார்க்குற அந்த வந்து பசங்க மாதிரி இவங்க ஒரு குரூப் வந்து நிற்பாங்க. அது என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி நிற்பாங்க. நாங்கள் வந்து நிற்போம். இப்போ போயிடுச்சோ வந்துருச்சோன்னு இருக்கும்போது போகலை. ஒருத்தன் 9 மணிக்கு வந்தவனா இருப்பான். அஞ்சுனா போகலையா, அமைதியா இருங்க, போகலையா அப்படின்னு. சில நேரம் 10:45க்கெல்லாம் பஸ் வந்திருக்கு. அந்த பஸ் என்னன்னா, இது பஞ்சர் ஆகி போகுது, ஆனால் கடைசி ட்ரிப்பை கட்டாயம் எடுத்துருவாங்க, மிஸ் பண்ண மாட்டாங்க. நிறையா பேர் வீடு போய் சேரணும்னு. அப்போ பஸ்ஸு வரும் என்று பொறுமையாய் 10:30 வரைக்கும் காத்திருக்கணும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பஸ்ஸு கட்டாயம் வரும்ன்ற விசுவாசம் எவனுக்கு இருக்குதோ
அந்த விசுவாசம் இன்னும் வரல, எங்களுக்கு தெளிவா தெரியும், இனிமே தான் வரும். வரும் என்கிற விசுவாசம் இருக்கிறவன் பொறுமையோடு இருப்பான். போயிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறவன் டக்குன்னு என்ன செஞ்சிடறான், பொடி நடையா நடந்துடுறான். கடைசியில் வீட்டுக்கிட்ட வரும்போது நாங்கள் பஸ்ஸில் வந்து இறங்குறோம். இப்போ என்னன்னா, சிலர் முடிவுகளை எடுப்பதற்கு காரணம் தேவன் செய்ய மாட்டாரு, டைம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன் தான் அவிசுவாசம். இப்போ பொறுமைக்கு விசுவாசம் எவ்வளோ தொடர்பு இருக்கு பாருங்க. பொறுமைன்றது வேற ஒரு ஆங்கிள் என்னமோ சொல்லி கொடுத்துட்டாங்க, அந்த பொறுமை எனக்கு தெரியல. நான் பேசுகிற பொறுமை வந்து ஃபெய்த், பேஷன்ஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்துலேருந்து வர பொறுமை நடக்கும். அப்போ அவன் சொல்கிறான், ஐயா பிள்ளை செத்து போச்சு சொன்னார், இருடா, ஓன்லி பிலீவ். போறாரு, செத்தவனே எழுப்பிடுறாரு. இப்பேற்பட்ட ஒருத்தர் கூட நீங்க நடந்து, நீங்க உயிரோடு இருக்கும்போது கூட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் அழுதாலும் நீங்க அழுவீங்களா? ஐயா புதைச்சிட்டேன், இருடா புதைச்ச என்னடா சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நான்லாம் கூட இருந்தேன்னு சொல்லுவேன், 4 நாள் கழிச்சு மேட்ச் முடியலப்பா. விசுவாசம் இருந்தா மேட்ச் முடியாது. அவர் கூட இருந்தா இப்படி தானே இருப்போம். இப்போ அவர் கூட தானே இருக்கீங்க. ஆமாம், இப்போ அவர் கூட தான் நம்ம இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்கள் என்ன சொல்கிறேன்னா, மேட்ச் முடியல, தோல்வி வந்து டிக்ளேர் பண்ணாலும், இந்த உலகமே டிக்ளேர் பண்ணாலும் நமக்கு என்ன செய்யலை கிடையாது. தேவன் சொல்லிட்டார்னா சான்ஸே கிடையாது. மெடிக்கல் கவுன்சில், மெடிக்கல் அசோசியேஷன் அம்பூட்டு பேரும் சேர்ந்து சொன்னாலும், இப்போ சொல்கிறாங்க உலக மருத்துவ கழகமா ஐஎஸ்ஓ என்னென்னமோ சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் சேர்ந்து சொன்னால் கூட போங்கடா போங்கடா என் தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு, அதாவது பொறுமை என்பது தேவன் கட்டாயம் செய்வாருங்க நம்பிக்கை. அது எல்லாம் இழந்த பின்பு கூட உங்களுக்குள்ள இருக்கலாம். இருந்துச்சுன்னா அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. சீக்கிரம் வாசமா முடிப்போம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஒருத்தன் பொறுமையா இருந்தா அவர் வந்து மனசு என்ன ஆயிருது, உருகிருது. ஏதாச்சும் சொன்ன உங்க வாழ்க்கையில இழப்புகளை பார்த்த பிறகும் நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்றால் அந்த விஷயத்தில் 2 மடங்காய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் என்று அர்த்தம். கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கை, அதாவது எல்லாமே ஒன்றே நைட்டு கிடையாது. பைபிள் சொல்லுது, யாக்கோபில் இன்னொரு வசனம் வருமே, விதைக்கிறவன் பொறுமையோடு காத்திருந்து, அந்த வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். பார்த்தீங்களா, ஒரு விவசாயி நைட்டு விதைச்சிட்டு காலையில போய் இப்படி பார்க்கறதே கிடையாது. இல்ல 2 நாள் கழிச்சு உண்மைக்கே விளைஞ்சிருக்கா இல்லையான்னு கொஞ்சம் லைட்டா தோண்டி பார்ப்போமே அப்படின்னு ஒவ்வொரு விதையா தோண்டி பார்த்தான்னு வச்சுக்காங்களேன், இன்னும் விளையாது. அவன் பொறுமையோடு இருக்கிறான்ற, நான் வேற மொழியில சொல்றேன், அவன் விசுவாசத்தோடு இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு ஃபெய்த் இருக்கு. இந்த எல்லாத்துக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்பை நீங்க பயந்துடவே கூடாது. அந்த கேப்ல காட்டுறதுக்கு பேர் தான் பொறுமை. ஃபெய்த் இருந்தால் அந்த பொறுமை இருக்கும். இயேசு ஒருத்தன் தலையில ஒருத்தன் கண்ணில் கையை வச்சு சுகமாகுன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பாடுறான்றார், தெரியுதான்றான். அவன், ஐயா இயேசுநாதர்ட்டே ஒரு கேஸ் இப்படி வந்திருக்கு. அவன் சொல்றான், ஐயா லைட்டாக தான் ஏன் தெரியுது அப்படின்ட்டு இருக்கான். ஆனால் நல்ல வயசானவன், நம்ம ஊரில் சுவிசேஷ கூட்டத்தில் தெரியுதா, ஒன்றுமே தெரியும், நல்லா தெரியும் சார், தெரியும் சார்ன்றான். பாவம் வேறு எதுக்கு நான் வருத்தப்படுத்தணும். ஒருத்தர் இப்படி தான் காது கேட்காதவனை கூப்பிட்டு வந்து நம்ம காது சரியாயிடுச்சா, சரியாயிடுச்சுட்டான். இப்போ நான் கை தட்டுவேன், நீ கரெக்டாக சொல்லணும். சரிங்க சார். டக்குன்னு தட்டினோன்னா அவன் திரும்ப 1ன்ட்டான். அடுத்து 2 தடவை தட்டினார், 2ன்னு. அடுத்து 3 தடவை தட்டார், 3ன்ட்டான். அவர் தட்டுறதை நிப்பாட்டிட்டாரு. 4, 5, 6ன்னு போயிட்டே இருக்கான். ஆனால் அவன் ரொம்ப நல்லவன். தெரியல சார், நான் ஏதோ மரம் மாதிரி சரி சார். ஏதாவது சொன்னேன், ஐயாட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஐயாட்டே என்னடா இருக்கிறதால பேச முடியும் அவன்றா. அப்போ தேவன் அந்த அடுத்து ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு, 2வது டச்சு. தட் இஸ் வாட் செகண்ட் டச். இந்த செகண்ட் டச்சுக்கும் ஃபர்ஸ்ட் டச்சுக்கும் இடையில தேவன் ரிசல்ட் வரலன்னு பதறவே இல்லை. கையை தட்டுங்க, அதான் சொல்ல வரேன்.
ஃபர்ஸ்ட் டச்ல ரிசல்ட் இல்லைன்னா அவர் பதறவே இல்லை. இந்த அரை உரைகள் தான் குறைகுடம் கூத்தாடும். நீ காலையில் ஒருத்தன் நம்ம கண்ணுக்கு சிக்கிறான், வந்து சேனல் தொடங்கியிருக்கான். தொடங்கி இதோ இவர் கையை சுகப்படுத்துகிறார், காலை சுகப்படுத்துகிறார், இவர்கள் ஏன் நீங்கள் இதை செய்ய வேண்டும், வந்து ஜிஹெச்சில் போய் செய்யலாமே, அங்கே போய் செய்யலாமே அப்படின்னு பேசும்போது 1969 இருக்கிற குரூப்டாவே இந்த கேள்வியெல்லாம் இப்போ கேட்குற கேள்வியில் இப்போ ஃபுல்லாக கிரேஸ் கேள்விக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் இன்னும் 69 இருக்கிறான். ஆனால் நான் கிறிஸ்தவன் தான் சார்ன்றான். சொல்லிவிட்டு இவர் இங்கே போய் எல்லாரையும் பெட்டில் எழுப்பி விடலாமே கொள்ளலாமே அப்படின்றான். அப்போ இதை வந்து என்ன தெரியுது, பைபிளை சரியாக படிக்கலன்னு தெரியுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளத்துக்கு போனப்போ அங்கே ஏராளமான பேர் இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒருத்தனை தான் சுகப்படுத்துறாரு. அவனுடைய பேர் அவன் எத்தனை வருஷம் இருந்தவன், 38 வருஷம் இருந்தவன். அவனை சுகப்படுத்த வெளியே வந்து சொல்கிறாரு, சார் ஏன் சார் நீங்கள் எல்லாரையும் சுகப்படுத்தலைன்னு இன்டர்வியூ கேட்டால் பதில் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு, என் பிதா காண்பிக்க, என் பிதா செய்ய காண்கிறவைகள் எவைகளோ அவைகளை அன்றி தானாக ஒன்றையும் மனுஷகுமாரன் செய்வது இல்லை அப்படின்னு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உன் இஷ்டத்துக்குலாம் நாங்கள் வேலை பார்க்க முடியாது. கிரிட்டிசைஸ் பண்ணுறவனுக்காக நான் ஒரு வேலையை செய்யவே மாட்டேன். எனக்கு தேவன் சொல்கிறத நான் செய்வேன். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, ஒரு ஓரமாக இருந்து கத்திட்டு கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும், போய் தண்ணியை குடிச்சுன்னு தூங்கிடுவேன் நீ. ஆனால் நான் செய்கிற வேலையை தான் நான் செய்ய முடியுமே ஒழிய என்னைக்கு நீ சொன்னதுக்கு நான் ஒன்று செய்ய முடியாது. அப்போ நீ எல்லாம் வந்து யாருன்னா இந்த பைபிள் படிக்காத குரூப்பையும் பின்னாடி போவாங்க. ஆனால் பைபிளை படித்தவன் தெளிவாக இருப்பாங்க. நான் உங்களை சொல்கிறேன், பைபிள் படித்தவங்களாம் இருக்கேன். பைபிளில் தெளிவாக இருக்குது. இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்து எல்லாரையும் சுகப்படுத்தினார். ஆனால் அவர் போய் சுகப்படுத்துகிற இடத்துல வந்து அவர் பிதா யார்கிட்ட வழி நடத்துகிறோம் அவன்கிட்ட போய் தான் வாலண்டரியாக வந்து அவன்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. கர்த்தர் நல்லவர். ஓகே ரைட்டு. இப்போ என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு டச்சுக்கு செகண்ட் டச்சுக்கு இடையில ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் அவர் பதறினாரா இல்லை கேள்வி கேட்டார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க கொண்டியன் போயிட்டு போகுது, இந்த இப்போ அடுத்து காலி பண்ணிடுவோம். அவன் கேட்குறேன் பரிசேரு, என்ன பால் கண்ணுக்கு தெரியலையாமே, இப்போ அடுத்த பால் இவன் கண்ணுக்கும் தெரியாதான்றாரு. அடிச்சு அடுத்ததில் கண் தெரிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள்லாம் வீழ்ச்சி நினைக்காதீங்க. வீழ்ச்சி நினைக்காதீங்க. நான் கொடுத்த முதல் மெசேஜ், ஃபஸ்ட்டு மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன் இல்லைன்னு சொல்ல. ஒரு தடவை வந்து ஒரு ஹோட்டலில் மீட்டிங் எடுத்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன். நான் எதிர்பார்த்த அளவு ரிசல்ட்டே இல்லை. ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் வந்து ரொம்ப 1 2 தான் யோசித்து பார்த்தா ஃபெயிலியர் இருக்கும். அதில் ஒரு ஃபெயிலியர் மீட்டிங் அது. உடனே நான் ஒரு முடிவு எடுத்து அதுதான் இந்த மீட்டில் பேசினேன், பிஸ்னஸ்மேன் மீட்டில் நான் மேலே ஏறணும்னு பேசினது. கர்த்தர்கிட்ட சொன்னார், நீ அந்த ஹோட்டலில் வந்து மீட்டிங் போட்டியாப்பா? ஆமாம். இலவசமாக போட்டியாக்கா? இலவசமாக தான் போட்டேன். எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு 100 பேர் எதிர்பார்த்த 4 பேர் தான் வந்தாங்க. ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசமாக இருந்துச்சு சார்னே. சரி, அந்த ரிசல்ட்டை வச்சு எனக்கு இந்த மாதிரி கூட்டம் நடத்துகிறதே காலிங் இல்லை என்கிற முடிவை நான் எடுத்திருந்தேன்னா, எனக்கு அந்த அழைப்பே இல்லைன்னு நான் நினச்சிருந்தேன்னா, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியாது. நான் அந்த ஃபெயிலியரை நம்பலை, என்னை அழைத்த தேவனை நம்பினேன். கர்த்தர் என்னை கேட்டார், அன்னைக்கு வந்து ஓசிக்கு ஆள் வரல, இன்னைக்கு 5000 ரூபா கொடுத்து எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 200 ரூபா வந்திருக்கிறாங்க. அப்படியே எழுதி அப்படியே போய் மெசேஜை கூட போ. தோல்வியில் பார்த்து எனக்கு இந்த அழைப்பில் நீ யாரும் முடிவு எடுக்க கூடாது. பொறுமையாக இருக்கிறவர்கள், விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள். ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன் நீங்களாம் ஒன்று செய்ய முயற்சி எடுக்கிறீங்க? ஏன் வாழ்க்கையை முடிச்சுக்கணுன்ற முடிவு எடுக்கிறீங்க? ஏன் இனிமேல் நடக்காதுங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் எழுதுறீங்க? உங்கள் வேலையெல்லாம் தேவன் செய்வார் என்று காத்திருப்பது மட்டும்தான். செய்வார் செய்வார் செய்வார். தேவனுடைய செயலின் முடிவை நீங்களும் பார்ப்பீர்கள். எல்லாத்தையும் 2 மடங்காக வேண்டாம். நான் எப்படி பார்ட்டி பாருங்க. செத்து இருந்தானே என்ன ஆயிருக்கும்? அப்படியே மனைவியை கூட்டிட்டு போய் சப்பு சப்பு சப்புன்னு பாரு பாரு பாரு, கர்த்தர் எப்படி மாற்றிருக்காரு பாரு. கொஞ்சம் பயப்படுறீங்க, ஒய்ஃபு கூட இருக்கிறதுனால கை தட்டு, பரவாயில்ல. நீ சொன்ன மாதிரி நான் செத்து இருந்தா என்ன ஆயிருக்கணும்? நீ பாரு எவ்வளோ நல்லா கர்த்தர் நம்ம ஆசீர்வச்சிருக்காரு பாரு. அவசரப்படக்கூடாதுமா, அவசரப்பட. சிலருக்காக வந்து இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சிலை கட்டுரு, பொண்ணுக்கே சிலை எடுத்துக்க மாட்டாங்க, பத்திரிக்கை தான் வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அட்டன் பண்ண போகிறாள் அந்த கல்யாணத்துக்கு என்ன சிலை கட்ட? இருமா, பொண்ணுக்கே முதல் எந்த சிலை, பொண்ணே யோசிக்கல, நீயே யோசிக்க. இப்படிதான் நம்ம எல்லாமே நாளை குறித்து பயந்து இன்னைக்கு சாகணுன்றதான் பிசாசோட நோக்கம். இந்த சில மாதங்கள்ல எதெல்லாம்
மோசமாக இருக்கும்னு நான் நினச்சி என் வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடியே இந்த காரியங்கள் எல்லாம் ஃபிட் பண்ணணும்னு நான் நினச்சேனோ, ஆனால் தேவன் வேணாம் அமைதியாருன்னு சொன்னாரோ, இந்த சில மாதங்களில் சொல்கிறேன், அதெல்லாம் நான் எதெல்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சேனோ அதெல்லாம் சிறப்பானதாக இன்றைக்கு இருந்து கொண்டு நல்ல வேலைடா நான் ஃபிட் பண்ணலடா. தேவன் எவ்வளோ நல்லவர். அவருக்கு தேவை அமைதியாக இருக்கிறவன் தான். அமைதியாக இருந்தாலே போதும். யாக்கோபில் அந்த வசனம், பயிரிடுகிறவன் வந்து நம்பிக்கையோடு காத்திருக்கானா எப்படி வரும்னு. இங்கெல்லாம் வயதில் நான் விதைச்சிருக்கிறேன். தேவன் சொன்னப்போ ராஜ்யத்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்த நாள் காலையில் நான் பணக்காரன் ஆகலை. ஆனால் ஒன்று தெரியும், நான் விதைச்சது, விதைக்கிறவன் தூங்கினாலும் விதைகள் ஒரு நாளும் தூங்காது. 2 பேர் கூட்டத்துக்கு போகிறோம். என்கிட்ட ஒரு 100 ரூபா நோட்டு இருக்கு, அவன்கிட்ட ஒரு 100 ரூபா நோட்டு இருக்கு. கர்த்தர் 2 பேர்கிட்ட விதைன்னு சொல்கிறாரு. அவன் தெளிவாக 2 ரூபா நோட்டை விதைச்சிட்டு 98 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போயிடுறான். நான் தேவன் சொன்னார் விதைச்சிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் பணக்காரனாகலை. அதே அவன் டீ கடையில் தான் நானும் நிற்கிறேன். அவன் டீ குடிக்கிற இடத்துலையே நானும் நிற்கிறேன். அவன் ஒரு வடையை வாங்கி பாதி நம்மள்கிட்ட பிச்சு கொடுக்குற மாதிரி நானும் வடையை வாங்கி பாதி பிச்சு கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த நாள் எங்களுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், தேவன் சொன்னால் அது இன்றைக்கு நடக்காவிட்டால் என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும் என்று. 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, நீ திரும்பி பார்க்குறோம் அதே கடையில் தான் இன்னைக்கு வேலை சாப்பிட்டுட்டு இருக்காது, வேற விஷயம். ஆனால் நம்ம அந்த கடை இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸை வேலை பேசிக்கிட்டு இருக்கிறோம். கை தட்டுங்க, நான் ரொம்ப சீரியஸான மேட்டரை பேசிட்டு இருக்கிறேன். உடனே மாற்றங்கள் இல்லை. அதனால நீங்க மனசு தளர விடவே கூடாது. கூடாரத்தில் குடியிருந்தானா, பரதேசிமா இருந்தானா, ஆனாலும் பொறுமையோட காத்திருந்தானா. கர்த்தர் சொன்னதை பொறுமையோட காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அச்சரம் பிசகாமல் அப்படியே உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பதறாதிருங்கள், அமைதியாயிருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். எல்லாம் அப்படியே நடத்துவார், அப்படியே நடத்துவார். தேங்க்ஸ் மாத்திரம் பண்ணுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிற தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர்ல இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசித்து நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். 6:11-12 வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும், விசுவாசத்தினாலும், நீடிய பொறுமையினாலும். அப்ப பாருங்க, இது எல்லாம் ஃபேமிலி வேர்டு. இவங்க எல்லாம் அண்ணன் தம்பிய, இவங்க எல்லாம் சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசம் காணிக்க, விசுவாசம் ஜெபம், விசுவாசம் காணாதவர்களை குறித்த எதிர்பார்ப்பு, விசுவாசம் கீழ்ப்படிதல், விசுவாசம் நீடிய பொறுமை. இந்த வார்த்தைகள் எல்லாம் சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க, அண்ணன் தம்பி, கூட பிறந்தவன், உடன் உற்ற தோழர்கள், இதெல்லாம் ஃபேமிலி வேர்ட்ஸ். ஆமாம், ஒருத்தனை தொட்டிங்கன்னா அடுத்த வந்துடுவான். இவங்க எல்லாம் ஒரே குரூப்பு. ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், சாமர்த்தியம், இதெல்லாம் ஒரே சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க. நீ காலையில் கர்த்தர் சொல்லி, ஞானம்னா எதிரா, புத்தினா இது, அறிவுனா எதிரா. ஞானம் இருந்து அறிவு இல்லாமல் இருக்கலாம்டா, ஞானம் அறிவு வந்து புத்தி இல்லாமல் இருப்பேன்டா, புத்தி இல்லாதனா எதுனா, அறிவு இல்லாதன, சாமர்த்தியம் நான் எப்படிலாம் பேசி, விவேகம்னா என்ன, அதெல்லாம் பேசுகிறப்ப கேட்குறப்ப இவங்க எல்லாம் ஒரே குரூப்பாடா, வேற வேற. விவேகம் அப்படின்னு சொன்னேன். விவேகம்னா இந்த வேகத்துக்கு ஆப்போசிட் தானே. வேகமாக செய்வேன் ஒருத்தர் விவேகம் இல்லை தம்பி. விவேகம்னா வேகத்துக்கு ஆப்போசிட் கிடையாது. கர்த்தர் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எங்கே வேகமாக செய்யணுமோ அங்கே வேகமாகவும், எங்கே வேகம் இல்லாமல் செய்யணுமோ அங்கே வேகம் இல்லாமல் செய்கிறது தான் விவேகம்னாரு. அப்போ விவேகத்துக்குள்ள என்ன இருக்கு? வேகமும் இருக்கு. வேகம் வெளியே வேகம் இல்லை, விவேகத்துக்குள்ள அந்த வேகம் எப்போ வேகம் கொடுக்கணும், எப்போ வேகம் கொடுக்கணும், அதுதான் விவேகம். இப்போ இவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி வேர்ட்ஸ். இது இருந்தால் அது இருக்கும், இது இருந்தால் அது இருக்கும். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்க, வேலை வெட்டி இல்லாமல் ஒரு குடிச்ச ஒரு பக்கம் உட்காந்து இருப்பாங்க. அப்போ இவன் எங்கே தரலாம், அவன் எங்கே தரலாம், எல்லாம் ஒரே துறையில் உட்காந்துருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒரே ஏரியாவில் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் எபிரேயர் 11 உட்காந்துருக்கிறாங்க. யாரு? காணிக்க, கையத்தட்டு, விசுவாசம், கீழ்ப்படிதல், பொறுமை, 50 பேரும் எபிரேயர் 11 வால்ல அப்படி ஏறி உட்காந்து காலாட்டிக்கிட்டு இருக்கா. ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினாலும் நீங்கள் அசதியாயிராமல், அசதியாயிராமல் ஜாக்கிரதை, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. நீங்க யாரை பின்பற்றணும் தெரியுமா? எடுத்த கவத்தின் குரூப்பை பின்பற்றக்கூடாது. அதாவது
நடந்தா இது, நடக்காட்டியா இது, அப்படிலாம் போகக்கூடாது. மணந்தால் மகாதேவி மரணதேவி, உடனே நைட்டு மாடியிலேருந்து குச்சி காலையில் செத்துருவேன் என்கிற இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. அவங்க எல்லாம் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்காமலே போயிடுறவங்க. ஆனால் ஒன்று ரெண்டு குரூப் இருக்கான். அவங்க யாருன்னா, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள். கரங்களை தட்டி சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து, அடுத்த வசனம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று, அப்படியே ஜாக்கிரதையை, அப்படிதான் இருக்கா, ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். ஓகே, 10:36 வாசமா, என்ன அழகான வார்த்தை. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பக்கத்தில் அப்படி மெதுவா தோல்ல கையை போட்டு சொல்லுங்க. தேவன் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குது. உங்களுக்கு விட்டமின் இ தேவையா இருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல, விட்டமின் ஏ தேவையா இருக்கு. டாக்டர் சொல்ற மாதிரி இங்கே எப்படி ஆக்கியன்னு சொல்றான், பொறுமை உங்களுக்கு தேவையா இருக்கு.